மல்லூஸ், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறதுக்கு இப்படி ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டீங்கன்னா வேலை சட்டுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கரெக்டு தான். ஏன் மல்லூஸ், இது போதுமா இல்லை ஃப்ரிட்ஜில் மிச்சம் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து வறுத்து விட்டுருவோமா? இல்லடி, இருக்கட்டும். அது ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும். ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் எடுத்து இப்போயே பொரிச்சிட்டோம்னா எல்லாம் ஆறி போயிடும். ஒன்று கேட்குறவங்களுக்கு நல்லா சுட சுட போட்டு கொடுத்தா தானே நல்லாயிருக்கும். ஆறி அகண்டு போயிடுச்சுன்னா நம்மளாலே தின்ன முடியாது. வியாபாரத்துக்கு அப்படி வச்சா நல்லாவா இருக்கும்? இப்படி இருந்தாலும் சரி வரும். ஆமாம் ஆமாம், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். இப்படியே இருக்கட்டும். மிச்ச கறி அங்கேயே இருக்கட்டும். தீர்ந்தாலும் நம்ம போய் எடுத்துறது பொரிச்சுக்கலாம். ஆமாம். ஒரு பீஸ் வேணா எடுத்து சாப்பிட்டு வரடி, எப்படி இருக்குன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன, சாப்பிட்டு பார்த்துட்டா போச்சு. சரி சரி, நீ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. நான் என்ன இருக்கதை படித்து எடுத்துட்றேன். சரிக்கா. இக்கா டேஸ்ட் சும்மா அற்புதமாக இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு தெரியாதா? டேஸ்ட்டு வேற லெவல். டி என்னடி பண்ணுற? அக்கா நீங்கள் தானே டேஸ்ட்டு பார்த்து சொல்ல சொன்னீங்க, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏண்டி ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு பார்த்தா மொத்தமாக வறுத்ததுல பாதி ஓந்தட்டில் தாண்டி இருக்கு. ஏக்கா கரெக்டாக உப்பு எப்படி இருக்கு, காரம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்ல வேண்டாமா? வியாபாரத்துக்கு வைக்கிறதுக்கா நம்ம பாட்டுக்கு ஏனோ தானெல்லாம் வைக்கக்கூடாது. நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வைக்கணும். அப்புறம் கஸ்டமர் நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீணாக போய்ட்டு பார்த்தீங்களா? நம்ம நல்லா உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து சொன்னால் நீங்கள் எதாவது கூட குறைய சேர்ப்பீங்க. அதான் கரெக்டாக பார்த்து சொல்லணும்ல, அதான் இம்புட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் நிறைய கிடையாது. ஒரு 1 2 3 4 அப்போதான் இருக்கும். உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்க அப்படி தெரியுது. சரியா போச்சு. எனக்கு தான் சரியா வர வர கண்ணு தெரியறதில்ல போல. நீ சாப்பிடு. சரி. எனக்கு ரொம்ப நேரம் நின்று காலை வலிக்குது. நான் அப்படியே உட்காந்து சாப்பிட்றேன். வேறு எதுவும் வேணுமாடி? ஏக்கா நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அதனால் சட்டிக்கு நேரம் சேரை போட்டு உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்ன, நான் சும்மா தானே கிடக்கேன். நல்லா தலையில் உட்காந்து சாப்பிட்டாதான் சாப்பிட்டது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்னால் சொல்ல முடியும். அதனால் இங்கேயே உட்காந்துக்கிறேன். இன்னும் ருசியாக இருக்குது. இந்த உமா இருந்தா இன்னும் ஒரு நாடு எடுத்து வாங்கி சாப்பிடுவா. எங்கே போனான்னு தெரியலையே. ஆமாம்ல, உமாவை வேற சித்த நேரமாக காணோம். எங்கே போயிருப்பா? இவளுக்கு இந்த பிரியாணி சில்லி சிக்கன் தான் உயிராச்சு. இந்நேரம் மோபா முடிச்சுட்டு இங்கே தான் சுற்றுவான்னு நினச்சேன். ஆளை காணோம். ஏக்கா ஒருவேளை பிரியாணி நல்லா வருமானு பயந்துட்டு இருந்தால, அதனால ஏதோ கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ண போயிருப்பாளோ? அப்படியெல்லாம் இருந்து சொல்லி தாண்டி போவா. அப்புறம் எங்கே போயிருப்பா? சரி, நம்ம வேலையை பார்ப்போம். அவள் வந்துடுவா. எங்கே போனால் என்ன, அவளுக்கு இந்த ஊரே அத்துப்படி. எங்கே போனாலும் கரெக்டாக வீடு வந்து சேர்ந்துருவா. சீக்கிரம். இம்புட்டு லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் வாங்கணும். ஒரு கல்லுப்பு வாங்க மறந்துட்டோம். இந்த கிளவி வேற இன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே வராத காட்டுக்குள்ளே வராதுன்னு ஆர்டர் போட்டுட்ருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்கிற குப்பையாவது எடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் முடியலை. இந்த வேகாத வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சு கடைக்கு போயிட்டு வர வேண்டியதாக ஆயிடுச்சு. எல்லாம் நேரம். சரி, எப்படியோ பிரியாணி நல்லா வந்தால் சரி. இன்னும் ஒத்த ரோசா ஏப்பமெல்லாம் பலமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அக்கா சில்லி சிக்கன் ருசி பார்க்க சொன்னாங்க. அதான் பார்த்தேன், ருசி நல்லா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் ஏப்பம் விட்டேன். அடி இம்புட்டு நேரம் எங்கே போனேன்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகக்கூடாது? ஏக்கா நான் உப்பு வாங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அடி நீ சொல்லிட்டு போனா நான் ஏண்டி கேட்குறேன்? இல்லை உன்னை ஏன் காணோம் நான் தேடிட்டு இருக்க போறேன். நீ சொல்லிட்டே போனையே. ஏக்கா நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு எங்க சொன்னேன்? நான் இந்த ஒத்தர சொல்லிட்டு தானே போனேன். ஐயோ ஆமா, இவ சொன்னா நம்ம தான் சொல்ல மறந்துட்டோம். ஏய் என்ன, அவ உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனேங்கிற? ஏக்கா ஆமாக்கா, நான் தான் மறந்துட்டேன். அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நான் ஏதோ வேலை காலத்தில் மறந்துட்டேன். இப்போதான் அவன் சொன்னோன்னே ஞாபகம் வருது. நல்லா வருது இப்போ. சரி, எதுக்கிட்ட இப்போ கல்லு பத்துக்கிட்டு வார? உனக்கு இப்போ என்ன அவசரம்? ஏக்கா மறந்துட்டீங்களா? நீங்கள் தானே பிரியாணி சிறப்பு சொன்னீங்க. தூளுக்கு எனக்கு நிதானம் பத்தாது, அதனால் சும்மா பேருக்கு ஒரு ஸ்பூன் போடுறேன். நீ கல்லு வாங்கிட்டு வா, மிச்சத்தை அப்புறம் போட்டுக்கலான்னு. ஆமாம்ல மறந்துட்டேன். ஏக்கா ஷாக்கை குறைங்க. மறந்துட்டேன் என்ன, அதான் இப்போ உப்பு வந்துருச்சு, போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். வாங்க. அடி அதுக்கு இல்லடி, என்னக்கா சொல்கிறீங்க? நீங்கள் தானே சால்ட்
போட்டேன்டி. மூடி போட்டா என்னக்கா? மூடியை திறந்து எடுக்க முடியாதா? கலந்து விடுங்க. அடி, புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? என்ன பிரியாணி வெந்து எல்லாம் சரியா இருக்கும். இப்போ எடுத்து தட்டில் வச்சு சாப்பிடணும். நீ வேணா உப்பு கலக்க முடியாதுடி. கலக்குனா உப்பு வாய்க்கு வாய்க்கு வரும், தெரிஞ்சுக்கோங்க. அக்கா என்ன சொல்றீங்க? உண்மையை தாண்டி சொல்றேன். இப்போ எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்றது? உப்பு இல்லா பண்டம் குப்பையில தாண்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு வியாபாரம் நடந்த மாதிரி தான். நம்ம சாப்பாடெல்லாம் குப்பைக்கு தான் போகுது. ஏக்கா அப்ப என்னக்கா பண்றது? இனிமே என்ன பண்றது? இன்னைக்கு கடை திறக்க முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் தூக்கி கீழே தான் கட்டணும், வேற வழியே இல்லை. யாராவது சாப்பிட்டாங்க காலி துப்பிட்டு போயிடுவாங்கடி. உப்பு இல்லாத சாப்பாடை யார் சாப்பிடுவா? நாய் கூட சீண்டாது. போச்சு, எல்லாம் போச்சு. வாங்கின காசு எல்லாம் மொத்தமும் வீணா போச்சு. இப்ப இந்த கடைக்கார பொம்பளைக்கு எப்படி காசு தருது? கொழுல இருக்க மற்ற ஆளுங்களுக்கு என்ன பதில் சொல்றது? ஒன்றும் புரியல. காசும் போச்சு, நேரமும் போச்சு, உழைப்பும் போச்சு. நம்மளாலலாம் ஒன்றும் பண்ணி ஜெயிக்க முடியாது. மாமியார் சொன்ன மாதிரி நம்ம வீட்டோட முடங்கி கிடக்கதா லாய்க்கு. பத்தியா, நம்மளே நினைச்சாலும் நம்மளாம் முன்னுக்கு வர முடியாது. ஆமாம், பேசாம உங்க அத்தை சொன்ன மாதிரி நம்மளாம் வீட்டிலே கிடந்திருக்கலாம். தேவையில்லாம சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், பெரிய ஆளாகலாம் நினைச்சது நம்ம தப்பு தான். இப்போ உள்ளதும் போச்சு, நல்ல கண்ணான ஆயிடுச்சு. இப்போ இந்த கடலை வேற எப்படி திருப்பி தரதுன்னு தெரியல. போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே அத்தை வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்கன்னு கூட தெரியல. பொட்டி பொடுக்கையை கட்டிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் போல. உமா, நீ இப்பதான் தைரியமா இருக்க வேண்டிய நேரம். உனக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை நீ தட்டி எழுப்பு. ஏதாவது ஒரு வழி பிறக்கும். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கொஞ்சம் கூட மனம் தளராத. கண்டிப்பா அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு. நீ துவன்றாத, வெற்றி உனதே. சரி, எல்லாத்தையும் தூக்கு, கொண்டு போய் குப்பையில தான் கொட்டணும். வா வா. ஏக்கா, மனசை விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நம்ம போய் வேலையை பார்க்க வேண்டியது. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. ஏதாவது பண்ணி நம்ம பிரியாணி நம்ம சரி பண்ணிடலாம். நீ நிலைமை தெரியாம பேசுறோமா? சமையலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் எனக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் போச்சு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வாங்க, ஏதாவது பண்ணுவோம். என்னக்கா இவ, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் போறா? பாவம், அவளுக்கு வருத்தம் இருக்காதா என்ன? சரி வா, என்ன பண்றான்னு பார்ப்போம்.